10 பேர் காயமடைந்த பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவக குண்டுவெடிப்பு சம்பவத்தில் சிசிடிவி கேமரா பதிவுகள் முக்கிய ஆதாரமாக கிடைத்துள்ளன. சந்தேகத்திற்கிடமான நபரின் நடமாட்டம் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறுகிறது. 2022 நவம்பர் மாதம் நடந்த மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பிற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமைகள் குறித்தும் விசாரணை குழு ஆராய்கிறது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இச்சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. வாடிக்கையாளர் போல வந்த ஒரு நபர் கை கழுவும் இடத்தில் கைப்பையை வைத்துவிட்டு சென்ற 1 மணி நேரத்திற்கு பிறகு குண்டு வெடித்துள்ளது. டைமர் பொருத்தப்பட்ட இம்ப்ரோவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மூலம் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டம் மற்றும் வெடிபொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றன. தேசிய புலனாய்வு அமைப்பான NIA மற்றும் தேசிய பாதுகாப்பு படையினரும் சம்பவ இடத்தில் விசாரணையை தொடங்கியுள்ளனர்.